பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் லார்ட் பிரதர். எல்லாம் நல்லா இருக்கு. முடிந்த அளவு கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க. பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் டைம்ல நல்லா வீடியோ ஆன் பண்ணி எழுந்திருந்து துதிச்சீங்கன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பலாம். எல்லாம் ஒரு சிலர் தவிர மட்டும் உட்காந்து ரிலாக்ஸ்டா பாட்டு பாடுறீங்க, சில பாட்டு பாடுறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை தினமும் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பண்ணீங்கன்னா நல்லது. பிகாஸ் பரிசுத்தாவின் வல்லமை நம்ம தினம் தினம் வாழ்க்கையில் பெறுவது அவசியம். ஹோலி ஸ்பிரிட்டுடைய அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அந்த தாபூர் அனுபவம், இயேசு கிறிஸ்து தாபூர் அனுபவத்தை மக்களுக்கு அவர் பெற்றுக்கொண்டார். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஏற்பட வேண்டும். அதனால தான் நம்ம பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் வைக்கிறது ஒரு முக்கியமான நோக்கமே அதுதான். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பில் நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணீங்கன்னா யூ வில் பி அனாயிட்டட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இறை வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதான் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆவியானவர் வரும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்கும். ரேனாட் போங்கே அப்படின்னு ஒரு ஜெர்மனை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் ஆப்பிரிக்காவில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தார். ரேனாட் போங்கே நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்பிரிக்காவில் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவர் அவர். அவர் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பல வருஷத்துக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் அவர் போய் மினிஸ்ட்ரி பண்ணும்போது பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமல் பண்ணும்போது எப்படி அவருடைய மினிஸ்ட்ரி இருந்தது, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய மினிஸ்ட்ரியில் எவ்வளோ மாற்றம் வந்ததுன்னு சொல்கிறார். நமக்கு பைபிளே தெரியுது இல்லையா? திருத்தூதர்கள் பெந்தகோஸ்துக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க, பெந்தகோஸ்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பரிசுத்தாவின் வல்லமையை நாம் ஒரு நாள் பெற்று விடுறது கிடையாது. அனுதினம் டெய்லி நம்ம அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருப்பது மிக மிக அவசியம். ஸோ இறை வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக பரிசுத்தாவின் அபிஷேகமும் முக்கியம். ஜீசஸ் பரிசேயர்களை பார்த்து 2 காரியங்களை சொல்றார். ஒன்று, உங்களுக்கு இறை வார்த்தை தெரியவில்லை. அடுத்தது, கடவுளுடைய வல்லமை தெரியவில்லைன்றார். 2 மிஸ்டேக் பரிசேயர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த 2 மிஸ்டேக்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? இறை வார்த்தையை தெரிந்து கொள்ளவில்லை. இறை வார்த்தையை தெரிந்து கொள்றதுன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு நம்ம திருச்சபையில் ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறை வார்த்தை படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு என்னை விட நல்ல இறை வார்த்தை தெரியும். சில நேரத்தில் நம்ம வாயை திறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க கூட்டத்துக்கு வர மக்கள் அருமையாக இறை வார்த்தையை சொல்கிறீங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான், இறை வார்த்தையை தெரிந்து கொள்வது. ஆனால் உண்மையிலே தெரிந்து கொள்வதுன்னா அதனுடைய இன்னர் மீனிங், சத்தியத்தை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் இல்லையா? இறை வார்த்தையை தெரிந்து கொள்வது வேற, சத்தியத்தை தெரிந்து கொள்வது வேறு. நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இறை வார்த்தையை தெரிந்து கொள்வதுனா இறை வார்த்தையை படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, அந்த வார்த்தை எங்கே இருக்குது, அந்த அதிகாரத்தில் இருக்குன்னு தெரிந்து கொள்வது, ஒரு சாதாரண ஒரு மேலோட்டமான ஒரு அர்த்தத்தை தெரிந்து கொள்வது. சத்தியத்தை தெரிந்து கொள்வது அப்படின்னும் போது ஆவியானவர் அந்த வார்த்தையை எந்தெந்த டைமென்ஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார், அப்ளிகேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அந்த இறை வார்த்தையின் வல்லமை. ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு எப்படி விடுதலை கொடுக்குது இல்லையா? வார்த்தை தான் விடுதலை. சத்தியம் உங்களுக்கு விடுதலை அளிக்கும் சொல்லி வேதம் சொல்கிறது. உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அப்போ இறை வார்த்தை விடுதலை அளிக்கும். நீங்கள் இங்கே நடக்கிற மெசேஜ் நீங்கள் கரெக்டாக கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல தவறுகள் உணர்த்தப்படும். அடுத்தது பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம விடை கிடைக்கும், இறை வார்த்தையிலிருந்து கிடைக்கும். இறை வார்த்தை சரியான முறையில் போதிக்கப்பட்டால், இறை வார்த்தையை கேட்கும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, நோயிலிருந்து விடுதலை உண்டு, பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டு, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு. ஒன்று, ப்ரீச் பண்ணுறவங்க அதை கரெக்டாக ப்ரீச் பண்ணணும். இன்னொன்று, கேட்குறவங்க அதை நம்பிக்கையோடு கேட்டு பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஒன்று இறை வார்த்தையின் வல்லமை. இன்னொன்று என்னது? ஜீசஸ் 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று, இறை வார்த்தை உங்களுக்கு தெரியவில்லை, கடவுளுடைய வல்லமையும் தெரியவில்லை. கடவுளுடைய வல்லமை எப்படி வெளிப்படுது? ஆவியானவருடைய அபிஷேகத்தினால தான் அது வெளியில் வருது. எல்லாருக்குள்ளும் அந்த ஆவியானுடைய வல்லமை உண்டு. ஆனால் அது நம்ம மூலிமா வெளிப்படுதா? நம்மக்கிட்ட இருக்கிற அபிஷேகம் வெளியில் வர்றதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னது? கடவுளை துதித்து ஆராதித்து நன்றி சொல்கிறது தான் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் டைமில் எழுந்து நின்று பாட்டு பாடி அந்த யார் வழி நடத்துகிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து நீங்களும்
ஒன்றித்து துதித்தீங்கன்னா நிச்சயமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது மேலேருந்து வரப்போகிறது கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறது வெளியில் வரணும் இல்லையா? நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம், இப்படிதான் நல்ல ப்ரெசன்ஸ் இருந்தது இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப பிரசன்னமாக இருந்தது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்? ஓகே, எத்தனை பேர் இன்னைக்கு ஃபீல் பண்ணீங்க ரொம்ப பிரசன்னமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு? ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 2 பேர் தானா? ஒரு 3-4 பேர் தான் கை தூக்குறீங்க. மற்றவங்களுக்குலாம் என்ன பிரசனமா இல்லையா? அப்போ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணால் உங்களுக்கு பிரசன்னமாக பண்ணலையா? 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணவங்க பிரசன்னத்தில் இருந்து பண்ணலனாலும் உங்களுக்கு பிரசனத்தை ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. இன்னொன்று, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரோட ஐக்கியமாகலாலும் பிரசனத்தை ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. கரெக்ட். உண்மையிலே நல்ல ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல, ஆவியில் நிரம்பல. அப்போ நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஐக்கியமாக பண்ணும்போது தான் அந்த பரிசுத்தோடைய அபிஷேகம் நமக்குள்ளாக வரும். ப்ரைஸ் லார்ட். ஹalleluya. ஹோலி ஸ்பிரிட் இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம எடுக்கணும்னா நிறைய எடுக்கலாம். நாம் எல்லாருக்கும் தெரியும், அதனால் நான் அந்த டாப்பிக்லாம் அதிகமாக டச் பண்ணுறதில்லை. பரிசுத்த ஆவி இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்லன்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனே கிடையாது. அப்போது ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங், அனாயிட்டிங்னா மேலேருந்து கொட்ட போதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி எவ்ரிபடி இஸ் அனாயிட்டட். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 1 யோவான் 2:20, 1 யோவான் 2:20 அப்படி தான் சொல்லுது. நாம் பரிசுத்த ஆவியில் எல்லோருமே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் போதே எல்லோரும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து வெளியில் வருதா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 யோவான் 2:20, நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றிருக்கிறீர்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் இருக்குதா, பெற போறீங்கன்னு இருக்குதா? பெற்றிருக்கிறீர்கள். அப்ப எல்லோருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனா இந்த அபிஷேகம் ஒரு சில நேரத்தில் வெளியில வருது, மற்ற நேரத்தில் வெளியில வர மாட்டேங்குது. கரெக்டா? நம்ம பயங்கரமா அப்படியே ஃபீல் பண்ணோம் பிரதர், ஒரு அக்கினி இறங்கி வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன், ஒரு பயங்கர ஒரு ப்ரெசன்ஸ் வந்தது. இதெல்லாம் சொல்கிறோம், என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? நம் ஸ்பிரிட்டில் இருக்கிற அந்த ஆவியானவர் நம்முடைய பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம அபிஷேகத்தை ஃபீல் பண்ணுறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் அபிஷேகம் அபிஷேகம் ஏதோ மேலேருந்து வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அபிஷேகம், ஒவ்வொருவரும் நம்ம அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். இது விசுவசித்தாலே உள்ளே இருக்கிறது வெளியில் வரும் ஆட்டோமேட்டிக்காக. See, again I'm repeating, Holy Spirit is inside of us. The anointing of the Holy Spirit is inside of us. ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, டாபிக் நம்ம வேற ஒன்று எடுக்கலாம்னு நினச்சிருந்தாலும் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பற்றி லைட்டாக அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கும், பட் இருந்தாலும் டச் பண்ணுறேன். யோவேல் 2:27 ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் பிதா ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், மாந்தர் யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் இல்லையா? எல்லோருக்கும் தெரிந்த இறை வார்த்தை, இருந்தாலும் ஒரு முறை யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்க பார்க்கலாம். யோவேல் 2:27-28 நினைக்கிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 27-28, 27 தான், சாரி. இஸ்ரேல் நடுவில் நான் 28, சாரி. யோவேல் 2வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை. அதற்கு பின்பு, அதற்கு பின்புனா என்னது? எதுக்கு பின்பாக? இந்த டேட் வந்து இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு பின்புன்றது அர்த்தம். ஓகேயா? ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு கொடுத்த பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். இதில் வந்து மாந்தர் யாவர் மேலும் போட்டிருக்கா, இல்லை கிறிஸ்தவர்கள் மேல் மட்டும் போட்டிருக்கா? மாந்தர் யாவர் மேலும். ஓகே, ஸோ மாந்தர் யாவர் மேலும் போது உலகத்தில் உள்ள எல்லார் மேலேயும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஐ வில் pour my spirit upon all flesh. உலகத்தில் உயிரோடு இருக்கிற அனைத்து மக்கள் மேலும் என்னுடைய ஆவியை பொழிந்தருள்வேன். பொழிந்துட்டான்னு சொல்லியிருக்காரா, பொழிய போறேன்னு சொல்றாரா? பொழிந்தருள்வேன்.
ஸோ பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா இது? கடந்த காலமா? ஆவியை பொழிவேன் என்று ஃபியூச்சர் சொல்லியிருக்கார். இது அதுதான். ஃபியூச்சர் டென்ஸ். கடந்த காலமா, நிகழ்காலமா, வருங்காலமா? ஃபியூச்சர். ஃபியூச்சர் Future. வருங்காலம். எதிர்காலம். So, எதிர்காலம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதிர்காலம். ஒரு ஒரு நாள் வரும், அந்த நாளுக்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என்னுடைய ஆவியை பொழிந்தருள்வேன். ஆ, அப்போ அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாட்கள் பிரசங்கம் பண்ணி மோட்சத்துக்கு போன பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும், ஒருத்தர் 2 பேர் மேல கிடையாது, உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மேலும், ஆல் ஃப்ளஷ், என் ஆவியை பொழிந்தருள்வேன், பிதாவுடைய ஆவியை பொழிந்தருள்வேன் சொல்றாரு. ஓகே, இது தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றா நிறைவேறலையா? நிறைவேறிச்சு. எப்ப நிறைவேறிச்சு? இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறிச்சு? இயேசு உயிர் தெழுந்தவன நிறைவேறிச்சா? பெந்தகோஸ்து நாள்ல. பைபிள் எங்க போட்டிருக்கு? அப்போஸ்தலர் திருப்பணி 2வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. அப்போஸ்தலர் திருத்துதர் பணி 2வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. பாருங்க, பேதுரு என்ன சொல்றாரு? 15-16 படிச்சீங்கன்னா, நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்பொழுது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அதே வார்த்தையங்க ரிப்பீட் பண்றார். ஓகேங்களா? ஸோ யோவேல் 2:28 சொன்ன இறை வார்த்தை இங்க பெந்தகோஸ்தனுக்கு நிறைவேறுது. அதை நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு போப்பு ஸ்டாம்ப் பண்றார் இல்லையா? பேதுரு சொல்றார், எஸ், அந்த தீர்க்க தரிசனம் இன்று இப்பொழுது நிறைவேறி விட்டது. என்ன தீர்க்க தரிசனம்? அந்த நாளுக்கு பின்பு மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கிறிஸ்தவருக்கு மேல மட்டும் கிடையாது, பொழியப்பட்டது எல்லாரும் மேலே. ஆனால் ரிசீவ் பண்றது யாரும் ரிசீவ் பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தான் ரிசீவ் பண்ண முடியும். எல்லாரும் ரிசீவ் பண்ண முடியாது. சரி, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பிதா பரிசுத்தாவியானவரை இந்த உலகத்தின் மேற்பொழிந்து விட்டார். அவர் கிறிஸ்துவ, முஸ்லீமு, இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரெல்லாம் பார்க்கல. உலகத்திற்காக பரிசுத்தாவியை அனுப்பினார். மாந்தர் யாவர் மேலும் அனுப்பியிருக்கார். ஆனால் யார் ரிசீவ் பண்ண முடியும் பரிசுத்தாவியை? இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் துறந்து உயிர் தெழுந்தார், நமக்காக இறந்து, நம்முடைய பாவத்துக்காக இறந்து உயிர் தெழுந்தார்னு யார் நம்புறாங்களோ அவங்க மட்டும்தான் அவரை ரிசீவ் பண்ண முடியும். அப்போ பரிசுத்தாவி மாந்தர் யாவர் மேலே பொழிந்துட்டோன்னா பரிசுத்தாவி எல்லாரும் ரிசீவ் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, அப்படி நினச்சிக்க வேண்டாம். அப்போ எல்லாருக்குமே பரிசுத்தாவினர் இருக்கிறாரா? யார் இயேசு கிறிஸ்தை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் வருகிறார் இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா? எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவி இருக்காரா இல்லையா? இருக்கார். பரிசுத்தாவின் வல்லமை இருக்கா இல்லையா? இருக்குது. இருக்கு. இருக்கு. பரிசுத்தாவின் வல்லமை இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த வல்லமை நம்முடைய ஆவியில இருக்குது. ஓகே, நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்குது. இப்போ இந்த ஸ்பிரிட்ல இருக்கிற வல்லமை நம்ம பாடியில தெரியும் போது தான் நம்ம உண்மையிலே என்ன பண்றோம்? ஆஹா, வெளியில நம்ம மேல அபிஷேகம் இறங்குதுன்னு சொல்லி சொல்றோம். நிறைய இடத்துல நம்ம ஆவியில நிரம்பி கீழே விழும், நிறைய பேர் விழுறாங்க இல்லையா? என்ன ஆகுது அப்போ? உண்மையிலே மேலேருந்து கொட்டல, உள்ள இருக்கிற ஆவியின் வல்லமை நம்முடைய சோல்ல நம்முடைய பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சிந்தனை ஃபுல்லாக ஹோலி ஸ்பிரிட் நிரம்பி நம்ம கீழே விழுறோம். இதுதான் நடக்குது. அப்போ நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய பாடிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். பாடியில் வரணும்னா என்ன பண்ணணும்? ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகே, ப்ராசஸ் என்ன நமக்கு தெரியணும். ஒன்று, நம்பும்போது ஆவியானவர் அபிஷேகம் வெளியில் வருது. என்ன நம்பிக்கை? நான் அனாய்ட் ஆகிட்டேன், ஏற்கனவே நான் பரிசுத்தாவின் வல்லமையில நிரம்பி இருக்கிறேன். இதை விசுவசித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வல்லமை வெளியில் வரும். கரெக்டா? ஹலோ, நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஓகே. ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரியணும், நம்ம அனாய்ட் ஆகிருக்கோம். இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் கை வச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும்.
ஓகே, ரெண்டு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நான் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணால் அபிஷேகத்தில் நிரம்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது பேபி கிறிஸ்டியன்ஸ். பரிசுத்தாவியில் அபிஷேகத்தை நான் கையில் ஃபீல் பண்ணணும், உடம்புல ஃபீல் பண்ணணும். சிலர் பார்த்தீங்கன்னா, பிரதர் இன்னைக்கு அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சுது, எனக்கு தலையெல்லாம் சுற்றி நான் பொத்துன்னு கீழே விழுந்தேன், அதனால அபிஷேகத்தில் நிரம்பிட்டேன். அது நல்லதா கெட்டதுன்னா நல்லது, தப்பு கிடையாது ஒன்றும். ஆவியில் நிரம்பி கீழே விடுறது நல்ல விஷயம்தான். பல அனுபவங்களை பெற்றுக்கொள்வது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் இது நடந்தால் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிட்ட இருக்குன்னு நம்புறது தவறு. அது வந்து அன்பிலீஃப். நான் சொல்றது புரியுதுங்களா? பரிசுத்தாவின் வல்லமை எல்லாருக்குள்ள இருக்குது. யாருக்கு இதை விசுவசிக்க முடியுதோ, நீங்கள் கை வைக்கும்போது நோயாளி ஆட்டோமேட்டிக்காக குணமாவாங்க. ப்ரைஸ் லார்ட். ஹalleluya. ஓகே, இதில் எத்தனை பேர் பரிசுத்தாவியில் நிரம்பி கீழே விழல, ஆனால் நான் ப்ரேயர் பண்ண நோயாளி குணமாகறாங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? யாராவது இருக்கீங்களாங்க? ஓகே, 1 2 3. ஓகே, ஸோ ஓகே 4 நிறைய பேர் இருக்கிறீங்க. வெரி குட். இப்போ நான் பரிசுத்தாவில நிரம்பி கீழே விழல பிரதர், ஆனால் நான் ப்ரேயர் பண்ணால் மக்கள் குணமாகறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கிறார், இறை வார்த்தையை நம்புகிறோம், ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குது. ஆனால் இதோட நிறுத்திடக்கூடாது. நான் 2 விஷயம் சொன்னேன். ஆண்டவர் 2 விஷயத்தை கண்டிக்கிறார் பரிசேயர்கிட்ட. உங்களுக்கு இறை வார்த்தையின் வல்லமை தெரியல, உங்களுக்கு இறை வார்த்தையும் தெரியவில்லை, கடவுளுடைய வல்லமையும் தெரியவில்லை. இறை வார்த்தையை நாம் விசுவசிக்கும் பொழுது, நமக்குள் பரிசுத்தாவினர் இருக்கிறார்னு விசுவசிக்கும் போது, நோயை ஆண்டவர் குணப்படுத்திட்டார்னு விசுவசிக்கும் பொழுது, நம்ம நோயாளிக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த நோயாளி குணமாவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உள்ள இருக்கிற பரிசுத்தாவினை நம்மை முழுவதும் நிரப்பக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். இப்போ சீடர்கள் பெந்தகோஸ்து முன்னால் வரைக்கும் இறை வார்த்தையை நம்பினாங்க, இறை வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அந்த இறை வார்த்தையை கொண்டு பேய்களை ஓட்டினார்கள், நோய்களை குணப்படுத்தினார்கள், தண்ணி மேல் நடந்தாங்க. வெறும் இறை வார்த்தையின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்து மேல் அவர்களுடைய வார்த்தையை நம்பி பேதுரு தண்ணி மேல் நடக்க முடிஞ்சது. ஆனால் பெந்தகோஸ்து அன்னைக்கு பரிசுத்தத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போவதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ இந்த பரிசுத்தாவின் வல்லமை நம்மளோட வெளிப்படுறது நல்லதா, நல்லது இல்லையா? வெளிப்படணும். நமக்குள் இருக்கிற அவர் நம்முடைய சிந்தனையை ஆட்கொண்டு நம்முடைய உடலையும் ஆட்கொள்ள வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நான் அவர்களுக்குள்ளே என் உறைவிடத்தை நிறுவி நான் உலாவுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஓகே, நமக்குள்ள உலாவுறார் ஹோலி ஸ்பிரிட். எங்கேருந்து எங்கே உலாவுவார்? நம்ம ஸ்பிரிட்லேருந்து சோலுக்கு வரார், சோல்லேருந்து நம்ம பாடிக்கு வருவார். அப்போ நம்ம ஸ்பிரிட்டோட ஹோலி ஸ்பிரிட்டை வச்சுட்டு விட்டுறக்கூடாது. அங்கே ஸ்பிரிட்டில் இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் எங்கே வரணும்? நம்முடைய சோலுக்கு வரணும். நம்முடைய பாடியையும் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் 100% ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோலில் இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த அனுபவம் தினந்தோறும் நடக்கும்போது ஒரு மனிதன் மிகவும் வல்லமையுள்ள ஒரு மனிதனாக மாறுகிறான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் விட்டுறக்கூடாது. நிறைய பேர் ஒரு தியானத்துக்கு போனோம், நாங்கள் ஒரு பரிசுத்தாவிய எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டோம், ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா இருந்தோம், அப்புறம் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணன் ஆகி போச்சுன்னு ஆகிடக்கூடாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வது அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதுக்கு தான் இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்கிறது. நம்ம தனிமையில் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்தும் பொழுது நம்ம இந்த அபிஷேகத்தை மிக ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் காமனாக வந்து பண்ணும் பொழுது இன்னும் எளிதாக நாம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தயவு செய்து ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப்பை நல்லா யூஸ் பண்ணுங்கள். வெறும் இறை வார்த்தையை கேட்டால் போதும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. இறை வார்த்தை மிக மிக முக்கியம். ஈக்குவலாக ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப்பும் முக்கியம். ஏன்? 2 காரியங்கள் மிக அவசியம்னு சொல்லி நான் சொன்னேன். ஒன்று பரிசுத்தாவியின் வல்லமை, இன்னொன்று இறை வார்த்தையின் உண்மை, ட்ரூத். அதாவது இறை வார்த்தையுடைய ட்ரூத் இந்த வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதே நேரத்தில் சத்தியம், அதே நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ 2மே ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ஒரு 65 பேர் என்னமோ தான் ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் வந்திருந்தீங்க, இப்போ 85 பேர் வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 மக்கள் வெறும் வார்த்தைக்காக வரீங்க. வார்த்தை நல்லது, ஆனால் அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் கரெக்டாக விதைக்கணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம். ஒரு நிலம் இருக்குது, நிலம் வந்து காஞ்சி போய் கட்டாந்தரையாக இருக்குது. இதில் இறை வார்த்தை ஒரு விதையை போட்டோம்னா என்ன ஆகும்? விதையை விதைக்க முடியுமா? அதில்
விதைக்க முடியாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ காலையிலேருந்து போன வாரம் மெசேஜுக்கு அப்புறம் ஒரு வாரமாக நாம் உலகப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடுறோம். உலகத்திலோடு நம்ம நடக்கிறோம். பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் முடிஞ்சு வந்து நேர இறை வார்த்தை கேட்கும்போது நிறைய நேரத்தில் இந்த இறை வார்த்தை உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு அரை மணி நேரம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும் பொழுது அந்த இறை நம்ம இருதயத்தில் இருக்கிற களைகள் நீக்கப்படுகிறது, கற்கள் அகற்றப்படுகிறது. அந்த அங்கே தண்ணி ஊற்றப்பட்டு ஒரு நிலம் உழுது விதை விதைக்கிறதுக்கு எப்படி ரெடியாக இருக்குமோ அதே போல் நம்முடைய இருதயம் பண்படுத்தப்படுகிறது பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பில். இந்த உலகத்தின் நம்ம மக்களோடு சந்தித்து எந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் ட்ரையாக வந்தால் கூட இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பில் என்ன ஆகுது, நம்முடைய இருதயம் கடினமாக இருதயம் சதையுள்ள இருதயமாக மாறுகிறது. அதில் உள்ள அழுக்குகள் அகற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் பரிசுத்தாவி என்ற தண்ணீர் ஊற்றப்பட்டு நம்முடைய இருதயம் இறை வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் மிஸ் த ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப். ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் மிஸ் பண்ணிட்டு நீங்கள் வேர்டுக்கு வரும்போது உங்களால் கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிராஸ் பண்ண முடியும். ப்ரைஸ் தி லார்ட். ஹalleluya. இஸ் இட் கிளியர்? ஓகே. வார்த்தை மட்டும் போதும், தயவு செய்து போகாதீங்க. You have to fill with the power of the Holy Spirit. That is also equally important. Praise the Lord. Okay, நம்ம இன்னைக்கு மெசேஜ் போகலாமா? கிட்டத்தட்ட ஆஃப்